ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய வகுப்பு இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா. வேதாந்தம் ஏன் படிக்கணும்? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்த்தோம்னா இன்பம் துன்பம் இரண்டும் நம்ம சின்ன வயசுலேருந்து மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. சில சமயம் இன்பமா இருக்கும், சில சமயம் துன்பமா இருக்கும். இன்பமா இருக்கிற அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டு நான் அப்படின்னு நம்ம யாரையும் போய் எதையும் கேட்கறது இல்லை. ஜஸ்ட் வி என்ஜாய். துன்பம் வரும்போது கஷ்டம் என்ன தோணுது? ஐயோ மனசு அமைதியா இல்லையே, இதுக்கு என்ன ரெமடி, இதுக்கு என்ன பரிகாரம் புரியலையே அப்படின்னு மனம் கஷ்டப்படுது. இப்போ இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் டூ ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஒன்றா இன்பம் இருக்கும் இல்லைன்னா துன்பமாக இருக்கிறோம். இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் துன்பத்தை பற்றி நினைப்பதில்லை. ஜஸ்ட் வி என்ஜாய் தட் இன்பம். சரி, துன்பம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன ரெமடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சக்தியை மனம் இழந்துரும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றது, அந்த கவலை. அப்போ யோசிக்கிறதுக்கு சக்தியை மனம் இழந்து விடுகிறது. அந்த துன்பத்திலேயே என்ன பண்ணிடுறோம், மூழ்கி வி டுவெல். அப்போ இப்ப என்ன பண்றது? துன்பத்தில் இருக்கும் போதும் நம்மளால அந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கு ரெமடி என்ன நம்ம மனம் ஒத்துழைக்கிறது இல்லை. இன்பமா இருக்கும்போது நம்ம அதை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை. இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால தான் துன்பம் வந்த போது நம்மளால ஜமாளிக்க முடியறது இல்லை. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம், ரெமடி? சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப உடல் ஆரோக்கியம் வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் நல்லா இருக்கும் போதே எக்ஸசைஸ் பண்றோம். உடல் ஆரோக்கியம் கெட்டதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? அதேதான். உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதே எப்படி எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த மாதிரி நாம் இன்பத்தில் இருக்கும் போதே துன்பம் வந்தால், அது துன்பம்ங்கிறது தவிர்க்க முடியாத துன்பங்கள் நம்ம எடுத்துக்கணும். வயோதிகம் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. எதிர்பாராத ஒரு நோய், குடும்பத்தில் ஒரு இழப்பு, நம்ம நிராகரிக்கப்படுதல். நாம கரெக்டா இருப்போம் ஆனா நம்மள நிராகரிப்பாங்க. பழிச்சொல், இதெல்லாம் துன்பம். இதுல இருந்து நீங்க அவங்கள போய் மாற்ற முடியாது. பழிச்சொல், நம்மளை பத்தி தப்பா ப்ரொஜெக்ஷன், மானம், தமிழ சொன்னா அவமானம், பழி போடுதல், இந்த மாதிரிதான் துன்பம். இப்போ இந்த துன்ப காலத்து வந்ததுக்கு அப்புறம் நாம அதுலயே டொல்லாகிற தவிரமா அதுல இருந்து நம்மளால பரிகாரம் தேட முடியறது இல்லை. ஐயோ நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை இப்படி சொல்றாங்களே அப்படிங்கும் போது அது அந்த வேதனையில் நமக்கு பரிகாரம் ரெமடி தோணாது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ இன்பமாக இருக்கும் பொழுதுலே ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அந்த துன்பத்தை வராமல் ஓரளவுக்கு ஜமாளிக்கிறது, துன்பம் வராமலும் ஜமாளிக்கிறது. துன்பம் வந்துட்டா அதை எப்படி ஜமாளிக்கிறதுன்னு கத்துக்கணும். ஓரளவுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டுக் கொள்வது எப்படி, அந்த ரெண்டையும் இன்பமாக இருக்கிற அந்த டைம்லேயே நீ சிந்திச்சு வச்சுக்கணும்.
எப்படி எக்ஸசைஸ் உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு முன்பே பண்ணிக்கிறோமோ அதை போல் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் a லாஜிக், வேற வழி கிடையாது. அப்போ இன்பத்துல பரிகார ஒருத்த தேட மாட்டான், துன்பத்தில் பரிகாரம் பண்ண முடியாது. திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டாபிக். என்ன டாபிக்? இன்பத்துல அவன் பரிகாரத்தை தேட மாட்டான் பை நேச்சர். துன்பத்துல பரிகாரம் அவனால ரெமெடி அவனால பண்ண முடியறது இல்ல. அதனாலதான் துன்பத்திற்கு நம்ம என்ன பண்றோம்? பரிகாரமே இல்லாமல் அந்த ரெமெடியே பண்ணி வைக்காததுனாலதான் throughout life we are suffering. இதுல சிக்கல் இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி இப்ப என்ன சொல்லிட்டோம்? நீ இன்பத்தில் இருக்கும் போதே துன்பம் வராமல் இருக்கிறது எப்படி, அல்லது வந்தா எப்படி ஜமாளிக்கிறது அப்படிங்கிறத கத்து வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. இப்போ எப்படி உடல் நோய் காப்பாற்றப்படுவதற்காக எக்ஸசைஸ் பண்றோமோ, ஸ்டெபிலிட்டி வரணும், இம்யூனிட்டி வரணும் அப்படின்னு பண்றோமோ, அது போல் மனம். ஏன்னா துன்பத்தை அனுபவிப்பத கவலையை அனுபவிக்கிறது மனம்தான். கை கால்லாம் பெயினை தான் அனுபவிக்கும். அந்த கவலை அப்படிங்கறத அனுபவிக்கிறது யாரு? மனம். சோ அந்த மனதை பலப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நாம துன்பம் வராமலும் ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம், துன்ப காலத்திலும் ஜமாளிச்சுக்கலாம். அப்போ மனம்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சு அதை என்ன பண்றோம்? பலம். எப்படி உடல் பலம் பண்றோமோ அதை போல் மனதை என்ன பண்ணி ஆகணும்? இப்ப நாம பலப்படுத்த வேண்டும். இதுக்குதான் சுவாமிஜி ஒரு கதை சொன்னாரு. பிரம்மயோகானந்த சுவாமிஜி ஒரு கதை சொன்னாரு அவருடைய அனுகிரக பாஷண கிளாஸ்ல. அதாவது அந்த அரசன், அந்த நாட்டுல அந்த அரசனுடைய நிலை என்ன? 5 வருஷம் வந்து அரசாண்டுக்கலாம், அதுக்கப்புறம் நோ ஆக்ஷன் அங்கேயெல்லாம் 5 வருஷம் வந்து உட்காந்துக்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு ஒரு காட்டுல விட்டுருவாங்க, ஒரு நதிக்கு அப்புறம் இருக்கிற காட்டுல கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ் தான் எல்லாமே, அது பிடிச்சி சாப்பிட்ரும், அவனுக்கு உணவு கிடைக்காது, திரும்பி இதுக்குள்ள வர முடியாது. அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுனா, அந்த அரசன் முதல் வருஷத்திலிருந்து 5 வருடத்துக்கு அப்புறம் அங்கு போனால் நாம் அங்க சந்தோஷமாக வாழ்வது எப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் இருந்து இங்க பிளான் பண்ணான். அது சுவாமிஜி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுனா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானாமா, மரம் செடி கொடி இருக்கிறதுல காட்டையெல்லாம் முதல்ல வெட்டி, ஸ்கூலு காலேஜஸ், ஏன்னா இப்ப இந்த காலேஜில் அது இந்த காலத்துல அதெல்லாம் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலு எல்லாம். அப்புறம் அடுத்த வருஷம் அங்க இருக்கிற எல்லாத்துலயும் மனிதர்களை கொண்டு அங்க ஃபில் பண்ணி, அங்க ஒரு போலீஸ் டிஃபென்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி, இவர் 5வது வருஷம் அங்க போகும்போது அங்க இவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டார். அதனால 5 வருஷம் கழிச்சு போகும். மற்ற அரசர்கள் என்ன பண்ணாங்க, 5 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு 4வது வருஷம் 5வது வருஷம் ஐயோ போகணுமே எந்த ப்ரீ பிளான்ட் இல்லாததுனால அவர்கள் அந்த 2 வருஷம் கவலைப்பட்டு இழுத்து தரத்தரம் கொண்டேதான் அந்த காட்டுல விட்டு வந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, சுவாமிஜி சொன்ன பாத்தீங்களா, போட் எதுக்கு இந்த போட்டு, நான் ராஜா தெரியுமில்லையே, அங்க போய் நான் ராஜாவா இருக்க போறேன், எதுக்கு இந்த ஓட்ட போட்டு, நல்லா அலங்காரம் பண்ண போட்டை கொண்டு வாங்க, நான் அதுல ஏறி நாங்க போறேன், என் மரியாதை என்ன, நீ எதுக்கு இந்த போட்டை கொண்டு, அப்படி வாழணும். இதத்தான் இப்ப நாம சொன்னது. அந்த ராஜா சுவாமிஜி சொன்ன அதே கதைதான். ராஜாவாக இருக்கும் பொழுதே அந்த இன்ப டைம்லயே 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய துக்கத்திலிருந்து துன்பத்திலிருந்து அந்த ராஜா என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னை எப்படி பாதுகாத்து கொண்டாரோ, தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அதுக்குத்தான் எனக்கு மெடிடேஷன் மட்டும் பண்ணா பத்தாதா? அடுத்த கேள்வி மனசுல வரும். மெடிடேஷன்ங்கிறது வேதாந்தத்தோடு கூடிய, அதுக்குதான் வேதிக் மெடிடேஷன் பேரு, வேதாந்த கல்வியோடு கூடிய மெடிடேஷன் அவசியம். அப்ப என்ன வேணும், ரெண்டுக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னா வேதாந்திக் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நாம படிக்கிறோம். இப்போ வேதாந்தத்தை என்ன நம்மளுடைய கலாச்சாரத்துல இது ஏன் நம்மள விட்டு வெளியில போன மாதிரி ஒரு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு முன்னால ஒரு 10 ஜெனரேஷன் முன்னால கிராண்ட் கிரேட் 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 போட்டீங்கன்னா அவங்க எல்லாம் இதை படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா நடுவுல வந்த ஒரு ஃபாரின் இன்வேடர்ஸ்னுடைய பிரச்சனை, அப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் செக்குலரிசம்ங்கிற ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இருந்ததுனால இந்த கல்வி கரிக்குலத்திலிருந்து ஸ்கூல் இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டது.
இதுதான் பாரத நாட்டினுடைய அஸ்திவாரமே. ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கிற சிஸ்டம். நான் சொன்ன பாருங்க, இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். இட் இஸ் a systematic educational program under a competent guru for a particular time. அங்க ஒரு அங்க என்ன இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, எப்படி கொண்டு போகணும், எப்படி எல்லாமே இருந்தது, சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. பட் இந்த கடைசி ஒரு 100 years 200 300 இயர்ஸ்ல தான் என்னாச்சு, இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிருச்சு. அது வரைக்கும் இது நம்ம பாரத மண்ணில் பிறந்த நம்மளுடைய முன்னோர்கள் படித்த கல்விதான் ஆச்சுங்களா. இது எப்ப திருடம் பண்ணணும் மனசை? என் மனதை என்ன பண்ற? திருடம் மீன்ஸ் ஸ்ட்ராங். வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே மனசை என்ன பண்ணி வச்சுக்கணும்? திருடமாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா எல்லாரும் சொல்றது இது வயசானா படிக்கிறது, 60 வயசானா வேற வேலை இல்லாம போய் படிக்கிறது. ஏங்க மனதை திருடம் பண்றது நீ 60 வயசுக்கு மேல பண்ணுனா என்ன, பண்ணாட்டி என்ன? இங்கதான் நம்ம அனுபவிக்கிறதுல கஷ்ட நஷ்டத்தில் அனுபவிச்சாச்சு. சோ திஸ் ஸ்டடி மனதை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய படிப்பு என்பது அந்த 15-20 அவன் கத்துக்கிட்டானா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் he can have a happy life. that is the logic. அது 60 வருஷத்துக்கு அப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு போய் காது போய் இடுப்பு வலி கால் வலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் ஃபுல்லா ப்ரீ ஆக்கும், அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிருக்கும். நீங்க 20 வயசுல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த மைண்ட் 60ல கிடைக்காது. ஏன்னா ப்ரீ ஆக்குபைட் வித் சாரோ ஸ்டோரிஸ். எனக்கு அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அவன் இப்படி சொன்னா, அப்படி சொன்னா, என் பையன் சொன்னா, பக்கத்து இதெல்லாம் ஃபுல்லா ஒரிஸ். ப்ரீ ஆக்குபைடு மைண்ட் வித் ஒரிஸ். அந்த மனதுல வச்சு அடிச்சா கூட இறங்காது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைடு. எது போட்டாலும் என்னதான் ஆகுது, ஓவர்ஃப்ளோ தான் ஆகிட்டே போகும். அப்ப போய் உட்கார்ந்து படிச்சு அப்படி ஏதோ தம்மு கட்டி படிச்சாலும் நீங்க வாழ போற வருஷம் 5 வருஷமோ 4 வருஷம் you can have a happy life, definitely, no doubt in that, if you understand Shastra. But very difficult to understand Shastra at that age. ஏன்னா இது பக்காவா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, அதுக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இது எப்ப படிக்கணும்? வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணி வச்சுக்கணும்? மனதை திருடமாக்கி கொண்டு எப்படி இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். ஏன்னா இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் மனைவி என்ன நினைக்கிறாங்க, என் கணவன் கரெக்டா இருக்கணும், என் பையன் கரெக்டா இருக்கணும், என் குடும்பம் கரெக்டா இருக்கணும், எனக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், உறவினர்கள் நல்லா இருக்கணும், என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதா அமையணும், என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நாம நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த சூழ்நிலைகளை நீ மாற்ற முடியும். ஓரளவுக்கு சில சூழ்நிலைகளை மாற்றலாமே தவிர 90% ஆஃப் த சூழ்நிலையை எக்ஸ்பீரியன்சஸ் நீ மாற்ற முடியாது. அப்ப இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் என்ன? இன் ஸ்பைட் ஆஃப் தட் சிச்சுவேஷன், என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அமையும் போது, த நான் அக்செப்டன்ஸ் சூழ்நிலை, என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க, அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு கணவன், அப்படி ஒரு மனைவி, அப்படி ஒரு பையன், அப்படி ஒரு ஃப்ரெண்டு, அப்படி ஒரு உறவுகள் அமையும் போதும் how can I have a happy life? அதுதான் படிக்கணுமே தவிர சாஸ்திரம் படிக்கிறதுனால கணவன் மனைவி மாறிடுவாங்க, பசங்க மாறிடுவாங்க, வீடு மாறிடும், ஃப்ரெண்ட்ஸ் மாறிடுவாங்க, உறவுகள் மாறுங்கிறது கிடையாது. அது மாற்றவும் முடியாது. there is no need at all. it is not my job to correct those people. it's none of my business. there is no need also. அப்ப என்ன பண்ணணும்? in spite of the non accepting people situations, how can I have a happy life? இத சொல்லி கொடுக்கிறது எப்ப கத்துக்கணும்? at the age 15 to 20 இத கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்கன்னா you can have a happy life. இதுக்கு என்ன கேரண்டி? சோ இது எப்ப கத்துக்கணும்? வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எப்படி சந்தோஷமாக வாழ்றதுக்கு உண்டான மேனுவல் புக். இப்ப டிவி வாங்கின ஒரு மேனுவல் புக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஹவு டு ஆபரேட் த டிவி, அப்பெல்லாம் இருக்கும். எல்லோ வயல், மஞ்சள் வயல், பச்சை வயலாம் கொடுத்துருப்பாங்க. நீ இதை கொண்டு சொருகு, அதெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கும். அதை படிச்சு பார்த்து கரெக்டா எல்லோல சொருகணும், கிரீன்ல சொருகணும், பச்சையில சொருகணும் பாக்குறேன் பாத்தீங்களா. திஸ் இஸ் வேதாந்திக் ஸ்டடிஸ், த மேனுவல் புக், நாட் டு ஆபரேட் டிவி, டு ஆபரேட் லைஃப் happily in spite of any situation. இதுதான் படிப்பு. நம்ம என்ன படிக்கிறோங்கிற முதல்ல தெளிவாயிக்கணும். இது நாட் ஃபார் என்னது வேலையத்தவங்க படிக்கிற படிப்பு அல்ல.
ஏன்னா சொசைட்டில அப்படிதான் அது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. வயசானா படிக்கிறது, வயசானா போய் ஏதாவது சாமி கோயில போய் ஏதாவது படிச்சுட்டு இருக்கலாம்ல. திஸ் இஸ் நாட் லைக் தட். எவ்ரிபடி வாண்ட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப், அதுல நோ டவுட் இன் தட். பட் அதுக்குண்டான பயிற்சி, எக்ஸசைசிங் யுவர் மைண்ட், அவ்வளவுதான். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் நம்ம எங்க போலாம். திஸ் இஸ் இப்போ நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் ஸ்டடி. அடுத்தது இந்த புக் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் நான் பண்ணியிருப்பேன், சாதன போதினி. இந்த டெக்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா தான். இந்த டெக்ஸ்டே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா தான் அவர் கவர் பண்ணியிருக்காரு. ஸ்லோகங்கள் ரூபமா கொடுத்துருக்காரு. நாம் இதை ஒன் பை ஒன் போறோம். இப்போ நாம முடிவு எடுத்துட்டோம். எஸ், இந்த இடத்துல நம்ம ஒரு அலர்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன முடிவு எடுத்துட்டோம்? எனக்கு பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லயோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது மூலியமாக ஜாப், அது மூலியமாக பணம், அது மூலியமான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஐ கேன் இன்க்ரீஸ். நோ டவுட் இன் தட் இட் இஸ் நீட் ஆஃப் திஸ் அவர். அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு யாரும் கூப்பிடல. ஆனா வாட் இஸ் த டிராபேக் இன் த ஸ்டடி? அங்க எனக்கு சந்தோஷமாக வாழ்வது எப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லை. ஆனா நாம எல்லாமே எதை நோக்கித்தான் ஓடுறோம்? மார்க் வாங்குறது, சந்தோஷத்தை தேடிதான். எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கணும் தான், நல்ல காலேஜில் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒய்ஃப் கிடைக்கணும், நல்ல குழந்தைங்க கிடைக்கணும், நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் எதுக்கு தான் ஓடுறோம்? சந்தோஷம்தான். ஆனா அந்த அந்த கல்வி, எஜுகேஷன், ஸ்கூல் ஆர் காலேஜஸ் எப்படி சந்தோஷமாக வாழ்றதுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன பண்ணோம்? அந்த நம்ம கரிக்கலை தொட்டு ஒரு 300 இயர்ஸ் அது போயிருச்சு. அதுக்கு முன்னால இருந்தது. இப்ப அதனாலதான் இந்த கல்வி என்ன ஆயிருச்சு? இது இப்ப நான் எடுத்து ஆரம்பிக்கிற கல்வி அல்லங்க, இது ஃப்ரம் எ கிரேட் பரம்பரா. இந்த கல்வி, தி சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் கிவன் டு அஸ் பை அவர் ஆச்சாரியாஸ். அதுல நாம எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க? ஏன்னா யார்கிட்ட போய் படிக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்த சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத யாரு சொல்லி கொடுத்தா, யாருகிட்ட போனா யூ ஆர் சேஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது சுவாமிஜி அதையும் அனுகிரக பாஷணத்துல சொன்னார். ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல போய் நீங்க உட்காரணும். த சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுங்களா? இறைவன் என்ன சொல்லி கொடுத்திருக்கார், த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா யூ ஆர் சேஃப். இதுல நோ டவுட் இன் தட் நினைக்கிறேன். இறைவன் நீ சந்தோஷமா, ஏன்னா என்னை படைத்த இறைவன் நீ மனதை சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அதுக்குள்ள போகணும். அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடிக்குள்ள நான் போனேன்னா கடவுள் என்னை ஏமாத்த மாட்டார். அதுல இந்த இடத்துல தான் பக்தி நீட்ஸ் a very important role. பக்திங்கிறது நம்ம சாமிக்கு முன்னாடி அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறோம். இறைவன் மீது, இறைவனுடைய பாதையில் நீ போனா என்னை இறைவன் கைவிட மாட்டார், ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தா. அப்போ அதை சொல்லி கொடுக்குறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது இருக்குது பாத்தீங்களா? அது ரொம்ப, ஏன்னா சொசைட்டில எல்லாரும் போர்டு போட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. யாரு அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஐ ஆம் சேஃப். அப்போ இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? வெதர் யூ ஆர் இன் சேஃபஸ்ட் லைன் ஆர் நாட். இப்ப நான் சொல்றேன், நீ ஏன் நீங்க சேஃபான பிளேஸ்னு சுவாமிஜி சொன்னாரு. ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் தட் நேம் வளர்மதி, அவங்ககிட்ட வந்ததுனால நீங்க சேஃப்னு சொல்றாரு பாத்தீங்களா? தட் டசன்ட் மீன் டு திஸ் பாடி அலோன். இந்த பாடி வச்சு அவர் சொல்லல. இந்த ஸ்டடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர்? ஒரு குரு பரம்பரா சிருஷ்டியான காலத்திலிருந்தே அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. யாரு ஃபர்ஸ்ட்? யார சொல்லலாம்? நாராயணன், வசிஷ்ட ரிஷி. ஏன்னா இந்த நேம் எல்லாம் நம்ம கடந்த காலத்துல ஹிஸ்டரியில என்னத்தை படிச்சிருப்பீங்க? அவுரங்கசீப்பு, ஒய்ஃபு, ஷாஜஹானு, அக்பரு, இதைத்தான் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். வாட் அபவுட் த ஹிஸ்டரி? 300 இயர்ஸுக்கு முன்னால இருந்த பாரதத்தினுடைய ஹிஸ்டரிய நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டது. சிந்திச்சிருக்குமான என்னைக்காவது இத? 300 இயர்ஸுக்கு முன்னால அப்ப ஹிஸ்டரியே இல்லையாங்க? ஏன் அதை மட்டும் கொண்டு வராங்க? நீ ஹிஸ்டரி புக் எடுத்து பாருங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் என்னதான் 300 இயர்ஸுக்குள்ள. வாட் அபவுட் மை ஹிஸ்டரி அபவ் 300? அதுக்கு முன்னால இருந்த பாரதத்தினுடைய ஹிஸ்டரி என்ன? அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். சிருஷ்டியான காலத்திலிருந்து இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன பரம்பரை வந்தது? தலைமுறையா, பரம்பரையா மீன்ஸ்
தலைமுறையா. ஃபர்ஸ்ட் யாரை எடுத்துக்கலாம்? நாராயணன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நாரதர் இருக்கார் பாத்தீங்களா, அவரே ஒரு குரு தான், அத்வைத குரு, பிலாசபர். நாரதர் இஸ் அ பிலாசபர், அத்வைத பிலாசபர். அது மற்ற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா நாரத பக்தி சூத்ரான்னு ஒன்று படிக்கிறதுனால நாரதா இஸ் ஆச்சாரியா ஆச்சுங்களா. அந்த பரம்பரையில யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், இந்த பேர்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுங்க. சுக, கௌடபாதன், கோவிந்த யோகேந்திர, சங்கராச்சாரியர், பத்மபாதாச்சாரியர், ஹஸ்தாமலக்கியர்னு சொல்லுவோம், தோட்டக்காச்சாரியர், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். இந்த புக் எழுதினார் பாத்தீங்களா, சதாத்மனந்த சுவாமிகள். வெள்ள இந்த பரம்பரையில வந்தவங்க. இன்னைக்கு இவருதான் கடைசியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவர், இந்த புக்கு போட்டவர். அது கூட இவரை மாதிரி இன்னும் வேற யாரு நம்ம இந்தியாவில இருக்கிறாங்க. இப்ப லைவ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த பரம்பரையில் வந்தவர்கள், அவர்ல ஒருத்தர் போட்ட புக்கு தான். சோ திஸ் புக் இஸ் சேஃப். இட் இஸ் வெரி சேஃப் டு ரீட் திஸ் புக், டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் புக். அதுக்காக நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவல்ல இந்த பரம்பரையில் வந்தவங்க யார் யாரு? சன்னியாசி லெவல்ல நான் சொல்றேன். பிரம்ம யோகானந்தா சுவாமிஜி, குருபரானந்தா சுவாமிஜி, சத்யவிரதானந்தா சுவாமினி, லேடி சத்யவிரதானந்தா சுவாமினி, பரமார்த்தனந்தா சுவாமிஜி. இதெல்லாம் ஃபியூ நேம்ஸ். அதெல்லாம் இல்லாம நீங்க கோயம்புத்தூர்ல தயானந்த சரஸ்வதிகள் நிறுவன ஆசிரமம் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ரிஷிகேஷ் போனீங்கன்னா தயானந்தர் ஆசிரமம் அங்க இருக்கு. அதுல நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பரோடால அங்கங்க ஆசிரமங்கள் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசிகள். அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா they dedicated their whole life for this study. They are the pillars of our கலாச்சாரம். நம்ம பில்லர்ஸ், நம்மளுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிச்சு நின்னுகிட்டு இருக்கிற பில்லர்ஸ் அவங்கெல்லாம் தான் யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? நம்மள போல கிரகஸ்தாவா இருக்கிறவங்க. இந்த படிப்பை சன்னியாசிகளுக்கு இப்ப யோசனை பாருங்க. ஹவு டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன்ங்கிறது கத்துக்க வேண்டியது சன்னியாசிகளா கிரகஸ்தர்களா? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களுக்கு பேர் கிரகஸ்தான் பேர். யாருக்கு ரொம்ப அவசியம்? கிரகஸ்தர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப அவசியம். சன்னியாசிகள் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போனவங்க. அவங்க அதை படிக்கிறாங்க, அது மூலியம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நோ டவுட் இன் தட். பட் இந்த ஸ்டடி யாருக்கு ரொம்ப அவசியம்? சன்னியாசிகளை காட்டிலும் கிரகஸ்தாவா வாழ்ற நமக்குத்தான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வரும்? பிரச்சனை, அப்புறம் பிரச்சனை, அப்புறம் பிரச்சனை. சோ அதை எப்படி சால்வ் பண்ணி எப்படி சந்தோஷமா இருக்குங்கிறது நமக்கு தேவையாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபார் கிரகஸ்தாஸ். அப்புறம் கிரகஸ்தால கத்துக்கிட்டு மறுபடியும் கிரகஸ்தாக்களுக்கு எங்களை போல கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வெளி உலகத்துக்கு வரமாட்டாங்க. வீட்டுக்கூட சரி வீட்டுல இருப்பாங்க, அப்படியே ஆன்லைன் எடுக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சன்னியாசிகள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால வெளி உலகத்துக்கு பேர் தெரியுது, அவ்வளவுதான். அவங்க கிட்ட கத்துக்கிட்டு எத்தனையோ கிரகஸ்தார்கள் என்ன பண்றாங்க? இந்த கல்வியை மற்ற கிரகஸ்தர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இது சாஸ்திரம் பர்மிட் பண்ணுது. சன்னியாசி மட்டும்தான் சொல்லி தரணுங்கிறது கிடையாது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், குரு லட்சணம் சாஸ்திரம் சொல்லுது. அவன் ஸ்ரோத்ரியமா இருக்கணும், பிரம்மனிஷ்டமா யாரு இருக்காங்களோ அவன் சன்னியாசியா இருக்கலாம், கிரகஸ்தாவா இருக்கலாம், அவன் கிளாஸ் எடுக்கலாம். அப்போ இந்த பரம்பரையில் வந்தவங்கிட்ட தான் நம்ம என்ன பண்றோம்? இப்போ படிக்கிறோம். அப்புறம் இவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். இவர் பர்சனலா இவர் என்ன பண்ணினாரு? கீழே புக்கு கீழே பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், சுவாமி சதாத்மானந்த சரஸ்வதி. இவர் இப்ப எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆணைக்கட்டியில இருக்கிறாரு. அங்கங்க கிளாஸஸ் ரெகுலரா அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப நாம இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அவர் அங்க பகவத்கீதை படிக்கிறீங்க, தத்துவ போதம் படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அப்படியே வருஷத்துக்கு ஒரே ஒரு கோர்ஸா கொண்டுட்டு போவார். இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குஜராத்தி. இவருடைய லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். இவர் ஆக்சுவலா 1962 பிறந்திருக்காரு. குஜராத்ல பிறந்தவர், இன்ஜினியர்.
அந்த காலத்தில் இன்ஜினியரிங் முடிச்சவர், இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டவர். அதுக்கப்புறம் ஒரு 3 years கோர்ஸ் 1986 பண்ணியிருக்காரு. பரோடாவில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தை பண்ணியிருக்காரு. அப்புறம் இவருடைய நேரடியான இவர் வந்து குரு, இவர் அப்ப இவருக்கு குருவா இருந்தவர் பிரம்மாத்மனந்தா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதியுடைய ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இவர் எங்க யார்கிட்ட படிச்சிருக்காரு அந்த குரு பரம்பரையில? தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஸ்டூடெண்ட் யாரு? பிரம்மாத்மானந்தா. அந்த பிரம்மாத்மானந்தாட்ட படிச்சவர் தான் சதாத்மானந்தா. இவங்க சன்னியாசிகள். சரிங்களா? இவர் ரிஷிகேஷ்லி கிளாஸ் எடுத்திருக்காரு, ஆணைக்கட்டிலி கிளாஸ். எங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா அங்கங்க எங்க தேவையா இருக்கு அங்கங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி சுவாமினி சத்யவிரதானந்தா இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாங்க. சுவாமி பிரம்ம யோகானந்தா சென்னையில் இருக்கிறாரு. கோயம்புத்தூர் ஆசிரமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்க இந்த கல்வியை, ஏன்னா ஸ்கூல்ல இருந்து இது தூக்கி எறியப்பட்டு விட்டதால் இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வந்துருது? அந்த பரம்பரையில் வந்தவர்கள். அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து எங்க இணையறீங்க? த கிரேட் குரு பரம்பரா ஆஃப் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாராயணன். அந்த பரம்பரையில் வந்த ஒரு குரு கிட்ட. அதனாலதான் அவர் சொன்னாரு, யூ ஆர் ஆன் த சேஃபஸ்ட் சைடு. எதுல? ஹவு டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு சொல்லி கொடுக்கறதுல, சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுல எத்தனையோ இடங்கள் இருக்கு. அதுல நீங்க வந்து சேர்ந்த இடம் தி சேஃபஸ்ட் பிளேஸ்னு அவர் சொன்னதுக்கு காரணம். ஏன்னா இவரெல்லாம் பாத்தீங்கன்னா சதாத்மானந்தா 30 வருஷமா கிளாஸ் எடுக்கிறாரு. இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன், வெரி வெர்சடைல் டீச்சர். நீங்க அவர் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சு நம்ம போய் உட்கார்ந்து அவர் கிளாஸ் எப்படி நடத்துறா நம்ம பார்க்கலாம். ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்க ஆணைக்கட்டிக்கு. அங்க போய் அவங்க நடத்துறது, அவங்க வாழ்க்கை ஸ்டைலி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அனுகிரகத்தை வாங்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த வேதாந்தி ஸ்டடி. வெரி வெர்சடைல் டீச்சர், வெரி சிம்பிள் டீச்சிங். மீடியமான இங்கிலீஷ் தான், அவருக்கு தமிழ் தெரியாது. குஜராத்தில நிறைய கிளாஸ் எடுப்பாரு, இங்கிலீஷ்ல எடுப்பாரு. பட் வெரி சிம்பிள் லாங்குவேஜ், எனி ஆர்டினரி லேமேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இங்கிலீஷ். வெரி வெர்சடைல். அவரு தான் என்ன பண்ணிருக்காரு? இந்த புக்கை எழுதியிருக்காரு. சோ நீங்க உட்கார்ந்து இருக்கிற கேட்கிற இடம் சேஃபஸ்ட் பிளேஸ். இந்த புக் எழுதினவரு யாருதான்? இதை படிக்கலாம். ஏன்னா எதையுமே ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நமக்கு என்ன தெரியணும்? அது கரெக்டான இடமா? நம்ம ஒரு புக்கு போய் கடையில வாங்குறீங்க அப்படின்னா அதிகாரின்னு சொல்லுவோம். அதாவது நான் அதை படிக்கிறதுக்கு அதிகாரியா, குவாலிஃபைட். எனக்கு அது 7th ஸ்டாண்டர்ட் பையன் போறான், மேக்ஸ் புக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எதைத்தான் வாங்கணும்? 7th எழுதுன மேக்ஸ் புக்கை தான் எடுக்கணும். he is qualified to buy that book only, not 8th maths or 6th maths. அவன் வாங்க மாட்டான், வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இப்போ இந்த எனக்கு என்ன தேவை, அதுக்கு உண்டான கரெக்டான இடத்துல தான் நாம வந்திருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற இதெல்லாம் வந்து சுவாமிஜி கிளாஸ்ல, அனுகிரக பாஷன் கிளாஸ்ல எடுத்து கொடுத்துட்டாரு. யூ ஆர் அந்த சேஃபஸ்ட் பிளேஸ். அதைத்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி நீங்க சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க, ஏன் படிக்கணும், இதெல்லாம் அவர் சொன்னதை நான் மறுபடியும் விளக்கியிருக்கேன். அவ்வளவுதான். இட் இஸ் நாட் மை இன்ட்ரோடக்ஷன், இட் இஸ் குரு பரம்பராஸ் இன்ட்ரோடக்ஷன் டு யூ. எனக்கு என் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கூட வராது. அதாவது வேர்டு வருது, வேர்டு வராதுன்னா அப்படி மனப்பாடம் பண்ணி சொல்லுவீங்களானா? அப்படி இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது இந்த ஏஜுக்கு எப்படி சொன்னா புரியுங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஆனா சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய குரு பரம்பரையில் வந்த என்னோட குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன். அந்த குருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவங்க குரு. சிந்திச்சு பாருங்க. அந்த குருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவங்க குரு. சோ அந்த குரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாராயணன். அந்த விஷயத்தை நாங்க சொல்றோமே தவிர நான் நடத்துற ஃபுல் கிளாஸ் எதுவுமே என்னுடைய சொந்த புத்தியில் கண்டுபிடிப்பில் வந்தது அல்லவே அல்ல. இட்ஸ் நாட் ஃப்ரம் மை, இட் இஸ் நாட் அட் ஆல் மை டீச்சிங். அதை தெளிவாய்க்கிங்க. எதுவும் என்னோட டீச்சிங் கிடையாது. கிளிப்பிள்ளை என்ன பண்ணும்? பேரட்டு சொன்னதை திருப்பி சொல்லும். ஜஸ்ட் லைக் தட். என் குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அது என்னன்னாங்க, அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் எந்த வேர்ட் சொல்லும் போது எனக்கு ஈஸியா புரிஞ்சுதோ அதை வந்து, ஏன்னா நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கலாம், மீடியம் ஆஃப் இப்ப மெயின் தயானந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நடத்துவார். ஆனா அதை வந்து பிரம்மயோகானந்தா தமிழ் நடத்துவார், குருபரானந்தா தமிழ் நடத்துவார். அவங்கவுங்க இப்ப இந்த சுவாமிஜி வந்து குஜராத்தில் நடத்துவார், இல்லை இங்கிலீஷ் நடத்துவார். ஸோ அதை வந்து நம்ம தமிழ் ஆக்கம் பண்றோமே தவிர, இங்கிலீஷ்ல இருந்துன்னா தமிழ் ஆக்கம் பண்ணுவோம், தமிழா இருந்தா அப்படியே சொல்றோம், அவ்வளவுதானே தவிர நான் இப்ப உங்களுக்கு இன்னையிலிருந்து இப்ப ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து
கடைசி முடிக்கிற வேர்டு வரைக்கும் எதுவும் என்னுடைய சொந்தமான கண்டுபிடிப்போ முயற்சியோ அல்ல. அது தெளிவு பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷனா இருக்கிறதுனால நம்ம எடுத்து எங்க போகலாம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். இந்த புக் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா தான். இப்ப அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கிறேன். நமஸ்கிருத்ய குரும் பக்த்யா பிரம்மாத்மானந்தரூபிணீம் சாதனஸ்யோபதேஷ்டாரம் குர்வே சாதன போதினி. புக்கு பேரு சாதன போதினி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த புக்கை நான் ஏன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நமஸ்காரம் பண்றாரு குருவுக்கு. நமஸ்காரம். ஏன்னா இவருக்கு தெரியும் எந்த விஷயம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாம் என்னது கிடையாது. இப்ப நான் என்ன சொன்னேன் அதை எதாவது அவருக்கு இருக்கும். இந்த சொன்ன விஷயம் எது என்னது இல்லப்பா, என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதை உங்களுக்கு நான் புக்கா போடுறேன் அப்படிங்கிற. நமஸ்கிருத்ய குரும் பக்தியா பிரம்மாத்மானந்த ரூபிணி. அந்த பிரம்மாத்மானந்த ரூபிணிங்கிறது குருவுக்கு உண்டான அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட குரு? ஃபர்ஸ்ட் நமஸ்கிருத்தியனா நமஸ்காரம் பண்ற மீனிங் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்ப ஓவரால் மீனிங் கொடுக்குறேன். நமஸ்கிருத்தியனா கிருத்தியனா கிரு மீன்ஸ் டு டூ. நமஸ்கிருத்திய உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். யாருக்கு? குரும், என்னுடைய குருவுக்கு. அப்படின்னா குரு பரம்பரைக்குன்னு அர்த்தம். நாராயணத்திலிருந்து ஆரம்பிச்சு வசிஷ்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நமஸ்காரம். பக்தியா எப்படி நமஸ்காரம் பண்ற? ஏதோ நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இல்ல, பக்தியுடன் நமஸ்காரம் பண்ற. எப்படிப்பட்ட குரு அவரு? பிரம்மாத்மானந்த ரூபிணி சாதனஸ்யோபதேஷ்டாரம் குர்வே. சாதனத்தை, இந்த மீன்ஸ் அடைவதற்கு, இந்த அறிவை அடைவதற்குண்டான சாதனம் என்னன்னு நான் சொல்ல போறேன் இந்த டெக்ஸ்ட்லங்கிறார். இப்போ வேர்டு பை வேர்டு மீனிங் எழுதிக்கிங்களா? ஏன்னா கையில புக் வச்சிருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் இருக்கும். நிறைய பேர் தமிழ்ல கேட்டதுனால நான் ஸ்லோகம் தமிழ்ல எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம பிரம்ம ஆத்ம ஆனந்த ரூபினம். எல்லாரும் ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் கொடுக்கும்போது நோட்டு எழுதிக்கிங்க. அப்பதான், ஏன்னா அப்போகணம்ங்கிறது மனிதனுடைய, அப்போகணம் மீன்ஸ் மறத்தல் என்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வரம். அது எல்லாத்துக்கும் வரும். அதனால ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு பிரம்ம ஆத்ம ஆனந்த ரூபிணி. இது குருவுக்கு உண்டான அட்ஜெக்டிவ் வேர்டு. குரும் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்லோகத்துல, அது சப்ஜெக்ட், இது அட்ஜெக்டிவ். நவுன். அது குருங்கிறது நவுன், இது அட்ஜெக்டிவ் டு தட் வேர்டு. என்ன மீனிங்? பிரம்மமாகவே இருக்கிற, பிரம்மமாகவே இருக்கிற. எவ்ரி வேர்ட், சிங்கிள் வேர்ட் வில் பி எக்ஸ்பிளைன் லேட்டர். மீனிங் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வேர்டா, எல்லா வெக்காபுலரியும் உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ ஒரு ஒரு வேர்டுக்கும் விளக்கம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்லோகம் போறோம். பிரம்மமாகவே இருக்கிற, பிரம்ம ஆத்மன என்ன? பிரம்மமாகவே இருக்கிற, ஆத்ம ஆனந்த ரூபமாக இருக்கிற, ஆத்ம ஆனந்த ரூபமாக இருக்கிற. செகண்ட் வேர்டு யாரு? அப்படி இருக்கிறவர் யாரு? குரும். அப்படிப்பட்ட குருவை எப்படி நான் நமஸ்காரம் பண்றேன்? பக்தியா, பக்தியுடன். பக்தியா, பக்தியுடன். நமக கிருத்திய, நமஸ்கிருத்தியங்கிறது அது இசு விசர்காய்க்கும். அப்ப நமக கிருத்திய, நமஸ்காரம் செய்த பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தன்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் செய்யறாரு. யாரு? சதாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் தன்னுடைய குரு பிரம்மாத்மந்த சரஸ்வதி பிளஸ் அந்த குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் எடுத்துக்கணும். ஏன்னா தன்னுடைய சிங்கிள் குருவை யாரும் வணங்க மாட்டாங்க, பரம்பரைக்கு. செய்த பிறகு, கிருத்தியங்கிறது வினையச்சம், செய்த பிறகு நான் என்ன பண்றேன்? சாதனஸ்ய, நெக்ஸ்ட் வேர்டு சாதனஸ்ய. சாதனம்னா மீன்ஸ், சாதனத்தை உபதேசம் செய்யும் குருவுக்கு. அதை ஆக்ட் பண்ணிக்கலாம் நாம. குரு சாதனசிய குருனா
சாதனத்தை உபதேசம் செய்யும். உபதேஷ்டாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர்டுக்கு உபதேசம். சாதனசின சாதனத்தை மீன்ஸ் MEANS மீன்ஸ். ஒரு சாத்தியத்தை அடையணும் என்ன வேணும்? சாதனம் வேணும். அது என்னன்னு விளக்குற மீனிங் மட்டும் எழுதுங்க. உபதேஷ்டாரம் உபதேசம் செய்யும். யார் உபதேஷ்டாரம்? குரும். உபதேசம் செய்யும் குருவுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? அந்த குருவுக்கு நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செய்கிறேன். இது நாம ஆட் பண்ணிக்கணும். அந்த நமக கிருத்திய நமஸ்கிருத்தியங்கிற வேர்டு எங்கெங்க ஆட் பண்ணோம்? பிரம்மாத்மா ஆனந்த ரூபிணியாக இருக்கிற குருவுக்கு பக்தியுடன் நமஸ்கிருத்திய. ஃபர்ஸ்ட் லைன், பக்தியுடன் ஆனவருக்கு நமஸ்காரம் செய்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? சாதனத்தை உபதேசம், அந்த நான் அடைய வேண்டிய சாத்தியத்துக்கு உண்டான சாதனத்தை உபதேசம் செய்யும் குருவுக்கு பக்தியா குரு நமஸ்கிருத்தியன் ஆட் பண்ணிக்கிறோம். நான் பக்தியுடன் குருவை வணங்குகிறேன். அடுத்தது குர்வே. குர்வேனா ஐ ரோட், ஐ கம்போஸ், நான் எழுதுறேன். எதைய? சாதன போதினி. சாதன போதினி என்ற பெயருடைய இந்த டெக்ஸ்ட குர்வே ஐ எம் ரைட்டிங். அல்லது குர்வே மீன்ஸ் எழுதுகிறேன். பிரசன்ட் டென்ஸ் வரும். எஸ், நான் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்ப நான் எழுதுகிறேன். சோ இந்த வேர்ஸ்னுடைய மீனிங் என்ன? he is doing நமஸ்காரம் to his குரு. பண்ணிட்டு நான் இந்த புத்தகத்தை எழுதுறேங்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். பட் ஒவ்வொரு வேர்டும் வெக்காபுலரியும் இஸ் வெரி டிஃபரெண்ட். அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் கேட்காத சொற்கள், பல சொற்கள் உள்ள இருக்கிறது 2 லைன் தான். ஆனா ஒரு வேர்டை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு வேர்டு மீனிங்கும் தெரியணும். அப்பதான் அந்த வாக்கியத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை நம்ம உள்வாங்க முடியும். இது புரியுது, சரி இது வேற, இது கொஞ்சம் அப்படிலாம் விடக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்? மீனிங் இன் டீட்டெயில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? பக்தி எடுத்துக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி வேர்டு. நம்ம கேள்விப்பட்ட வேர்டா இருக்கிறனால பக்தி நமக்கு தான் எனக்கு தெரியுமாங்க. பக்தியை பத்தில நீங்க என்னங்க சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல சதாத்மனந்த சரஸ்வதி பக்தியாங்கிற வேர்ட எதை மனசுல வச்சுக்கிட்டு எழுதியிருக்காரு? ஏன்னா பக்தின்னு நமக்கு என்ன தெரியும்? கோயிலுக்கு போறது பக்தி, கஷ்டம்னா போய் சாமிட்டு அழுகிறோம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. இவரு அந்த வேர்டை எப்படி போட்டிருக்காரு? அந்த பக்தியாங்கிற வேர்டை என்ன மீனிங்ல போட்டிருக்காரு? பக்தி, what do you mean by பக்தி? Definition of bhakti. இப்ப நான் சொல்றதெல்லாம் இட்ஸ் நாட் ஃப்ரம் வளர்மதி's brain, mind. It is from சாஸ்திரம். அதை முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிங்க. சாஸ்திரத்துல பக்தினா என்ன டெஃபினிஷன்? ரொம்ப ஈஸி. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவ்வளவுதான். லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் குரு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் நேஷன். அதுதான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் நேஷன், தேசபக்தி. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் குரு, குரு பக்தி. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், தேவதா பக்தி அல்லது என்ன எடுத்துக்கலாம், ஈஸ்வர பக்தி. அவ்வளவுதான் பக்தினா அவ்வளவுதாங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் பிரேயர். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பிரேயர்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். உள்ள ஆல்ரெடி இருக்கு. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்ட், இந்த உலகை படைத்த இறைவனிடம் கொள்கிற அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் கால்ட் பக்தின்னு சொல்லிட்டேன். வாட் டு யூ மீன் பை பிரேயர்? தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் லவ் and affection towards Bhagavan, the creator. The creator தான் என்ன வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்? Bhagavan, not Devadas. The creator of this world. அவங்களுக்கு தான் பகவான்ங்கிற வேர்டு வரும். ஈஸ்வரன் வேர்டுனாலும் பகவான் சொன்னாலும் ஒண்ணுதான், கிரியேட்டர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அவர்கிட்ட இருக்கிற காமிக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு பேரு பிரேயர். உள்ள இருக்கிற லவ்ங்கிறது இஸ் ஆல்ரெடி இன்சைட். சோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் நோன் அஸ் பக்தி. இதுதான் டெஃபினிஷன் ஃபார் பக்தி, டெஃபினிஷன் ஃபார் பிரேயர். நான் சொல்லல, இறைவன் சொன்னது. இப்போ இவர் என்ன சொல்றாரு? நான் குரு கிட்ட பக்தி ஏன் சொல்றாரு பாத்தீங்களா? லவ் அண்ட் இப்ப எதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு? அவரு ப்ரே பண்றாரு. அந்த பக்தியை இப்ப என்னவா பண்றாரு? பிரேயர் மூலியமாக
He expressed his love and affection towards his Guru. By writing this sloka as a prayer, what is happening here? He is already having bhakti and love and affection towards his Guru. எழுதும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்றார், அதை வெளிப்படுத்துறார். That's all. This is prayer verse. இப்ப பக்தி அப்படிங்கும் போது பகவத்கீதையில பக்தியை பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றார்? 4 விதமான பக்தர்களை அவர் சொல்றார். அவ்வளவுதான். பக்தினா there are only 4 categories. Throughout the world பக்தியா இருக்கிறவங்க எல்லாம் அபக்தர்களை விட்டுருங்க. பக்தியே இல்லாதவன நம்ம கேட்டகரியிலே சேர்த்துறது இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் இந்த குரூப்புக்குள்ளே வரமாட்டான். அவன்லாம் நாஸ்திகாஸ், விட்டுருங்க. ஆஸ்திகர்கள், கடவுள் இருக்கிறார் வழிபாட்டுக்குள்ள இருக்கிற பாத்தீங்களா, அவங்கள கிருஷ்ணர் 4 பிரிக்கிறார். கிருஷ்ணா இஸ் a great ஆச்சாரியார். யாருக்கு? through the ஜகத் குரு. அவரு not only for Arjuna, not only for Uddhava, he is the ஜகத் குரு. இந்த உலகத்துக்கு அவதாரமாக வந்து the creator சொன்ன விஷயம்தான் கிருஷ்ணர் பகவத்கீதை. அதுல இறைவன் என்ன சொல்றாரு? 4 விதமான பக்தர்கள். 1 ஆர்த்த பக்தான்னு பேரு. இந்த நேம் நான் மாத்த முடியாது, கிருஷ்ணனுடைய நேம் இதெல்லாம். அவர் பேர் வச்சிருக்காருன்னா நான் என்னதான் சொல்லி ஆகணும், அதுக்கு தமிழாக்கம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆர்த்தனா ஆர்த்ததான் போடணும். அதுல நோ நேம் சேஞ்ச், தமிழ் மீனிங் சொல்லுங்க, விளக்கம் கொடுப்போம். பட் ஐ கேனாட் சேஞ்ச் த வேர்ட் ஆர்த்த. ஆர்த்த பக்த. ஹூ இஸ் ஆர்த்த பக்த? கஷ்டம் வருது காலத்துல மட்டும்தான் இறைவனோட நினைப்பு வரும். ஐயோ இறைவா, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாத்து, இந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து என்னை காப்பாத்து. உனக்கு நான் தேங்காய் வைக்கிறப்ப தேங்காய் உடைக்கிறேன், அபிஷேகம் பண்றேன், பழம் வைக்கிறேன், பாராயணம் பண்றேன். ஆபத்து காலத்துல மட்டும் இறைவனுடைய நினைப்பு வந்து கோயிலுக்கு ஓடுவாங்க. என் வீட்டுக்கார காப்பாத்திரு, என் பையனை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து, அல்லது எனக்கு இதெல்லாம் பெற முடியாம இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் குடு, எனக்கு இன்னும் இதெல்லாம் நான் வாழ்க்கையில் இன்னும் இதெல்லாம் கிடைக்காம இருக்குது, எனக்கு அதெல்லாம் குடு, இன்னும் வீடு இன்னும் கட்டி முடிக்கல, இன்னும் குழந்தை பிறக்கல, இதெல்லாம் குடு, இதெல்லாம் ஆபத்து. அப்ப ஓடுறது. அந்த பக்தர்களுக்கு பேரு ஆர்த்த பக்தர். நோ இதுல தப்புன்னு சொல்லலீங்க, எதுவுமே இங்க தப்பு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள நம்பலோ அப்படிலாம் கிடையாது, அவங்களும் பக்தி செலுத்துறாங்க. ஆச்சுங்களா? அடுத்தது ஆர்த்த பக்த. அர்த்தாத்தி பக்த. அர்த்தாத்தி பக்தனாங்க இவன் த்ரோட் த டே 24/7 தூங்குற நேரம் தவிர மல்ல இறைவனோட நினைப்பு இருக்கும். அவங்க வந்து ஆபத்து பக்தி, ஆபத்து வரும்போது மட்டும்தான் இறைவனை நினைப்பாங்க, அப்புறம் அழகா மறந்துடுவாங்க. ஆர்த்த பக்த. அர்த்தாத்திங்கிறவன் எப்பவுமே அவனுக்குள்ள உள்ள இருக்கும். எந்த சமயத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? இறை பக்தி இருக்கும். ஆனா இறைவனிடம் எப்பவுமே என்னது? டிமாண்டிங். என்ன டிமாண்டிங்? திருப்பதி போறேன், எதுக்கு போறேன்? எனக்கு பைனான்சியல் இப்ப இந்த டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த டேர்ன் ஓவருக்கு மாத்தி விடு. 10 crore பண்றேன், எனக்கு 15 crore அடுத்த வருஷம் நான் பண்ணணும். ஃபேமிலியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிமாண்டிங். எது? உலக விஷயங்களை இறைவனிடம் யாசித்து பெறுபவன் அர்த்தாத்தி. உலக விஷயங்கள், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், புள்ள கல்யாணமா இருக்கலாம், புள்ள குழந்தையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற விஷயங்களை, லௌகீக விஷயங்களை இறைவனிடம் யாசித்து பெறுபவன் அர்த்தாத்தி பக்தி. தப்பு கிடையாது. தப்புன்னு நான் சொல்றேன்னு நினைச்சு கூடாது. அடுத்த ஒருத்த பக்தர் இருக்கிறான், ஜிக்னாசு. 3rd பக்தா ஜிக்னாசு. ஜிக் நாசு பக்தா. ஜிக்னாசுனா ஞாத்தும். இது வைஸ் திங்கிங் பீப்புள். நம்ம இறைவன்ட்ட இவ்வளவு நாள் கேட்டு வாங்குறமே, இறைவா நீ யாரு, நீ எங்க இருக்கிற, உன்னை பற்றி எனக்கு அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? ஞாத்தும். இறைவனை பற்றி அறிவதற்கு இறைவனிடமே யாசிப்பாங்க. இறைவா எனக்கு ஒரு காட்சி தர மாட்டியா, நீ யாருன்னு சொல்ல மாட்டியா, நீ எங்க இருக்கிற, கைலாசத்தில் இருக்கிறியா, இல்ல வைகுண்டத்தில் இருக்கிறியா, இல்ல ரிஷிகேஷ்ல இருக்கிறியா, இல்ல இந்த கோயில் இருக்கிறியா, நீ எங்க இருக்கிற, ஏன் இத்தனை மக்கள் கஷ்டப்படும் போது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, கடவுள்லாம் வந்து உதவி பண்ணும்ல, ஏன் நீ வரமாட்டேங்கிற, எனக்கு நான் எவ்வளவு ப்ரே பண்ண, ஏன் நீ எங்க, அதை பத்தி இறைவனை பற்றி அறிவு. அவங்க கேட்கறது எது? இறைவனை பற்றி அறிவு. அவங்களுக்கு பேரு ஜிக்னாசு. ஏங்க இப்படிலாம் பக்தர்கள் இருக்கிறாங்களாங்க? இருக்கிறாங்க. நமக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா அவன் என்ன வேண்டான்னு நமக்கு தெரியுமே என்ன. கோயிலுக்குள்ள ஒரு 1000 பேர் வராங்க, அவங்கவுங்க மனசுக்குள்ள என்ன வேண்டாங்கன்னு நமக்கு தெரியுமே என்ன? தெரியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்மளாட்ட
இதை கொடு அதை கொடுன்னு வேண்டத்தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பக்தன் எப்படி வந்திருப்பான்? இறைவா உன்னை பற்றி அறிவு வேணும், எனக்கு கொஞ்சம் வேதாந்த கற்றுக்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த புரிஞ்சுக்கிற சக்தியை கொடு, எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, கர்மயோகம் பண்ண முடியல, மறந்து போகுது, எல்லாம் நழுவி போகுது, எப்படியாவது அப்படி வேண்டவனு கோயிலுக்குள்ள இருப்பான், வெளியில தெரியாது. புரியுதுங்களா? ஜிக்னாஸ். இது தேர்டு. வாட் அபவுட் ஃபோர்த்? ஞானி பக்தா. த ஃபோர்த் ஒன் ஞானி. அவர் யாரு தெரியுங்களா? இப்படியே கேட்டுட்டே இருந்தா பாத்தீங்களா, எனக்கு இறைவா எனக்கு உன்னை பற்றி அறிவு வேணும்னு. அந்த அறிவை பெற்றவன் ஞானி. ஞானம் மீன்ஸ் நாலேஜ். த நாலேஜ் ஆஃப் பகவானை உடையவன் ஞானி. ஞா மீன்ஸ் நாலேஜ், அறிவு. இறைவனை பற்றி அறிவை உடையவன் அவன்தான் ஞானி. அவன்தான் ஃபோர்த் ஃபைனல் ஸ்டேஜ். சொல்லிட்டாரா அந்த ஸ்லோகத்துல? சதுர்விதமாம் என்னை, 4 விதமாக என்னை இறைவன், சரி 4 விதமாக என்னை மக்கள் வழிபடுகிறார்கள் சொல்லி எல்லா பேரும் சொல்லிட்டாரு. கடைசியில் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? நமக்கு எல்லாத்துக்கும் இறைவனை பிடிக்குது, அபக்த விட்டுருங்க, பக்தர்கள் வந்துட்டாவே எல்லாத்துக்கும் இறைவனை பிடிக்கும். சில பேருக்கு கிருஷ்ணனை பிடிக்கலாம், சில பேருக்கு முருகனை பிடிக்கலாம், சில பேருக்கு அம்பாளை பிடிக்கலாம், அதுல நோ டவுட் இன் தட், இறைவனை பிடிக்கும். ஆனா இறைவனுக்கு யாரை பிடிக்கும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப கலெக்டரேட்ல ஒரு வேலை ஆகணும். கலெக்டரேட்ல உள்ள வேலை செய்யறவனுக்கு அவரை தெரியும். ஈரோட்ல சுத்தி பக்கம் வாழ்ற அத்தனை பேருக்கு ஈரோடு கலெக்டர் யாருன்னு தெரியும். நோ டவுட் இன் தட், எல்லாத்துக்கும் தெரியும் இறைவர் கலெக்டர் யாருன்னு. ஆனா வேலையாவாது. நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஏன் என்ன பண்றோம்? கலெக்டரேட்ல இவரை வச்சு கலெக்டர் பிடிக்கலாமா, இவனை வச்சு கலெக்டரேட் பிடிக்கலாமா, இவனை வச்சு கலெக்டர் பிடிக்கலாமா? ஏன் அவருக்கு என்ன தெரிய வைக்கணும், அப்பதான் வேலையாகும். ஓ நீங்க அவருடைய அக்காவா, ஓ நீங்க அவங்களுடைய தம்பியா, வாங்க வாங்க வேலையை செஞ்சு தரேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்னை தெரியும் பொழுதுதான் எனக்கு வேலை நடக்கும். திஸ் இஸ் லாஜிக். இல்ல எனக்கு கலெக்டரேட் தெரியும், நீங்க உள்ள போய் வேலை வாங்க முடியுமா என்ன? கலெக்டரேட்டுக்குள்ள ஏதாவது வேலை வாங்க ஒரு சைன் வாங்க முடியுமா என்ன? நோ. ஓ கெட் வாட்ச்மேன் வெளியே நிறுத்தி வச்சுருவா. ஏய் லெட்டர் வாங்கிட்டு வந்தியா, பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தியா, வெளியே போ ஒருத்தரானா ஒன்றும் வேலையாவாது. ஸோ இறைவன் எல்லாத்துக்கும் இறைவனை பிடிக்கும், இறைவனை பத்தி தெரியும். அடுத்த கேள்வி இறைவன் சொல்றாரு, எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களா யாராவது? அப்பதானே வேலையாகும். கலெக்டரேட்ல போய் யாரை தெரியணும்? கலெக்டர் தெரியணும். கலெக்டருக்கு என்ன தெரியணும்? அப்ப இறைவன் சொல்றாரு, இந்த 4 பேத்துல எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? ஞானி மே பிரியா. This word is from Krishna, not from Valarmati. ஞானி மே பிரியா. அடுத்த சூத்திரத்திலே போடுவார். அது திருப்பி சொல்லிட்டே வருவார். அந்த ஞானி பக்தன் தான் எனக்கு பிடித்தவன். இப்ப நம்ம எல்லா பக்தர்களும் சிந்திக்கணும், நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேங்கிறது அவங்க உங்களுக்கு தெரியும். இது நாம குருவோ சாஸ்திரமோ டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் எந்த ஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆஃப் யுவர் ஓன் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் நான் எந்த இடத்துல நிக்கிறேன். இது எதுவுமே தப்பு இல்லை. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கிறது தப்பு இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஐயோ நான் இங்க நிக்கிறேனே, ஐயோ பகவான் அங்க சொல்றாரே. டோன்ட் ஃபீல் லைக் தட். டோன்ட் டீக்ரேட் யுவர் செல்ஃப். எங்க நிக்கிறது தப்பு கிடையாது. புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க. நான் எங்க நிக்கிறேன் முதல்ல கண்டுபிடிச்சா தானே அடுத்தது போக முடியும். அதுக்காக கண்டுபிடிக்க சொல்றோம். நீ ஆர்த்த பக்தியா, ஆபத்துனா மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறியா, இல்ல எப்ப பாரு யோகக்ஷேமம், எனக்கு இதெல்லாம் இல்ல இதெல்லாம் கொடுத்து வச்சதெல்லாம் காப்பாத்திக்கணும். குடும்பம் இல்லாதவன் குடும்பத்தை கேட்கறான், கல்யாணம் ஆகாதவன் கல்யாணத்தை கேட்கறான், கல்யாணம் ஆனவன் குழந்தைய கேட்கறான், குழந்தை கேட்டவன் குழந்தை பாதுகாப்பா இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு பேர் யோகம் க்ஷேமம். இதை கேட்டுட்டு இருக்கிறேனா, இல்ல என்னைக்காச்சும் இறைவா உன்னை பற்றி அறியணும்னு நான் கேட்டுருக்கிறேனா? ஏன்னா அடுத்த ஞானிக்குள்ள யாரும் போயிருக்க முடியாது. ஏன்னா அது சாஸ்திரம் படிச்சுதான் அவங்க அங்க போயிருக்கு. இந்த 3க்குள்ள நாம எங்க இருக்கிறங்கிறது தவறில்லை. ஆனா there should be a growth in your bhakti. First level என்னது? ஆர்த்த பக்தி is the first level of your bhakti. It is needed. It is not wrong. செகண்ட் லெவலுக்கு வரணும். எதுல இருந்து? அர்த்தாத்திக்கு வரணும். ஆர்த்த பக்தன்ல இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் டொய்யின்னு எங்க போக முடியாது, ஞானிக்கெல்லாம் போக முடியாது. ஐ ஜம்ப் எல்லாம் கீழே விழுந்து கால் உடஞ்சு போயிருங்க. ஒரு ஸ்டெப்பா தான் ஏறணும். முதல்ல அதை வச்சுக்கோங்க. எடுத்தோன்னே நான் இங்கிருந்து அங்க குதிக்கிறேன், வேதாந்தத்துக்கு வந்துட்டேன், ஆர்த்தத்தில் இருக்கிறேன், ஞானிக்கெல்லாம் போக முடியாது.
சோ என்னென்ன பண்ணணும்? there is a ஒரு கிரமம் இருக்கு. ஆர்த்த பக்தியிலிருந்து முதல்ல எங்க வரணும்? அர்த்தாத்தி பக்திக்கு வரணும், அப்புறம் ஜிக்னாசு பக்திக்கு வரணும், அப்புறம் தான் ஞானி பக்திக்கு போக முடியும். எப்படி போறது? சாமி கும்பிட்டே இருந்தா போயிடலாமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படிதான் என்ன, நீங்க கும்பிட்ட சாமிக்கு இந்நேரம் வந்திருக்குமே ஞானிக்கு. இவ்வளவு வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் சாமி விட்டுருப்பீங்களா? அவங்க ஏஜ் கால்குலேட் பண்ணிக்கிங்க. நீங்க 10 வயசுல இருந்து சாமி விட்டுன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துல இருந்து 20 30 வருஷத்துல இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷமா சாமி கும்பிட்டீங்க, வந்துட்டீங்களா என்ன ஞானிக்கு? இல்ல ஜிக்னாசுக்கு தான் வந்தீங்களா? வர முடியல. இன்னும் 20 வருஷம் கும்பிட்டாலும் அவ்வளவுதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இவ்வளவு நாள் எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது தப்பு இல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் கேட்கறது ஆஃப் யுவர் ஓன் ஐ கேன் டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஆர்த்த பக்தி டு அர்த்தாத்தி பக்தி டு ஜிக்னாசு பக்தி டு ஞானி பக்திக்கு நானே போய்க்க முடியுமா அப்படின்னா நீங்களே பதில். போயிருந்தா இன்னார் 20 வருஷ பக்தி நீங்க செலுத்தி இருந்தீங்க, இன்னார் ஞானிக்கோ ஜிக்னாசுக்கோ வந்திருக்கணும் இல்லையா? வரலையே. இன்னும் நான் என்னதான் கேட்டுட்டு இருக்கிறேன்? இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு தானே கேட்டுட்டு இருக்கிறேன். தப்பில்லை. இன்னும் நான் குரோத் ஆகலை. அந்த குரோத் எப்படி முடியும்? ஏன்னா இறைவனுக்கு பிடிச்சவன நம்ம ஆகணும் வேண்டாமா? காரி ஆகணும்னா கலெக்டருக்கு நம்மள தெரியணுமே. அப்ப இறைவனுக்கு நம்மள தெரியணுமே. இறைவனுடைய பிரிவனு இறைவனுக்கு பாத்திரமா, இறைவனுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவனா எப்படி நான் ஆவறது? அவர் என்னை எப்ப லவ் பண்ணுவாரு? ஞானி மே பிரியக. ஒரே வேர்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டாரு, ஞானி மே பிரியக. அப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப்புக்கும் போறதுதான் படிப்பே. திஸ் எஜுகேஷன் systematic educational program under a competent guru will take you from one bhakti to another bhakti to another bhakti to the final bhakti. இறைவனுக்கு எந்த பக்தனை பிடிக்குமோ அது வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போறதா திஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராமே. இதுதான் என்ன வேர்டு பார்த்திருக்கு இப்போ? பக்தி. இது நான் பக்தியில இறைவன் கொடுத்த விஷயத்துல 100 விஷயத்துல இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணினது ஒரு விஷயம். இவ்வளவுதான் பக்தியானு கேட்டுறாதீங்க. ஏன்னா நாரத பக்தி சூத்திரங்களை போனாதானே தெரியும் பக்தினா என்னன்னு. சோ நான் இறைவன் பக்திங்கிற வேர்டுக்கு அப்போ சதாத்மானந்த சரஸ்வதி யூஸ் பண்ற வேர்டு நான் பக்தியுடன் குரும் நமஸ்காரம் பண்றங்கிறது எந்த இடத்துல நிக்கிறாரு? ஞானி பக்தியாக நின்று இறைவனை அவர் வழிபடுகிறார், நமஸ்காரம் செய்கிறார். இது புரியணும் இல்லையா? அதுக்கு தான் இப்ப கிளாஸே. அவர் எந்த இடத்துல நிக்கிறாரு? ஆர்த்த பக்தியோ அர்த்தாத்தி பக்தியோ எப்படிங்க நீங்க உறுதியா சொல்றீங்க? புக்க படிங்க, நீங்களும் சொல்லிடுவீங்க. புக்க படிச்சதுனால நான் சொல்றேன், நீங்களும் புக்க முடிக்கும் போது என்ன நினைச்சுக்குவீங்க? அப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்ப புரியாது. எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன ப்ரூஃப்? உடனே அப்படிதான் புத்தி கேட்கும். அவர் ஞானியா நின்று கேட்கறாங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப்? நீங்க பாட்டுக்கு அடிச்சா நாங்களா நம்பணுமா என்ன? இப்ப நம்ப வேண்டாம், புக்க கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்ப புரியும். அவர் இதுல எங்க நின்று இறைவனை நமஸ்காரம் செய்கிறார். புரிஞ்சுங்களா? இதனோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப நாம இந்த ஸ்லோகத்துல ஒரு வேர்டு தான் பார்த்திருக்கோம். இன்னும் என்னென்ன வேர்டுகள் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னென்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். குருனா என்ன? நெக்ஸ்ட் வேர்டு. சாதனம்னா என்ன? தேர்ட் வேர்டு. உபதேசம்னா என்ன? உபதேசம் ஃபோர்த் வேர்டு. ஃபிஃப்த் வேர்டு பிரம்ம ஆத்ம ஆனந்தம்னா என்ன? தட் இஸ் த ஃபிஃப்த் வேர்டு. அடுத்தது ஸ்வரூபம்னா என்ன? இத்தனை வேர்டையும் இன் டீட்டெயில் பார்த்துட்டு எங்க போக முடியும்? நாம செகண்ட் ஸ்லோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.